Welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 2 Exercise 1.5ல question number 5 and 6 பார்க்கலாம். Convert the following decimal numbers into fraction. So கொடுத்திருக்கக்கூடிய decimal numbers fraction-ஆ convert பண்ண சொல்லிருக்காங்க. First question 23.4. Second one 46.301. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது 10th பிளேஸ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணோம்னா தான் நம்மளால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். ஸோ 10th பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால 10ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ஒரே ஒரு டிஜிட் இருக்குது இல்லையா, இது 10th பிளேஸ் வேல்யூ. ஸோ 234 டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதலாம். ஓகே, செகண்ட் ஒன்னுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10th 100th 1000th எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அது வேல்யூ 1000 பிளேஸ் வேல்யூ. ஸோ 46,301 டிவைடட் பை 1000 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சிக்ஸ்த் கொஷின், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் கிலோமீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் மீட்டரில் இருக்குது. ஸோ இதை நம்ம கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன ரிலேஷன்? 1 கிலோமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த 1000 இங்கே டினாமினேட்டரில் வந்துடுச்சு. இந்த வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 256 மீட்டருக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம்? 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர். ஓகே, கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணலாம். 256 டிவைடட் பை 1000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம டெசிமல் வேல்யூஸில் அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 256-ஐ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன வரும்? 3 டெசிமல் பிளேஸ் வரும். 3 zeros இருக்கு இல்லையா, 1000 இருக்கு இல்லையா, ஸோ 1000th பிளேஸ் வரும். அப்போது 6 5 2 இங்கே பாயிண்ட் வரும். இது 1000th பிளேஸ் வரும். 10th 100th 1000th. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? 0.256 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். செகண்ட் ஒன் 4567 மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூக்கு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம்? 1 கிலோமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் நமக்கு பேஸு. இதிலிருந்து நம்ம மீட்டரு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 1000 டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர். ஸோ இந்த வேல்யூவை தான் இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ண போகிறோம். 4567 இன்ட்டு மீட்டருக்கு பதிலாக 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 4567 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 3 zeros இருக்கிறதுனால 3 டெசிமல் பிளேஸ் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 7 6 5 இங்கே பாயிண்ட், இங்கே முன்னாடி 4 இருக்கு இல்லையா, 4 கிலோமீட்டர். ஸோ இங்கே டெசிமல் வேல்யூவாக இந்த மீட்டர் வேல்யூவை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4.567 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.